வணக்கம். தமிழகத்தில் காலியாக உள்ள 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை கோரிய வழக்கில் சபாநாயகருக்கு உச்சநீதிமன்றம் தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அதே போன்று அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட 4 தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கில் சபாநாயகர், சட்டமன்ற செயலாளர் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கில் இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாது என தலைமை நீதிபதி அமர்வானது கருத்து தெரிவித்திருக்கிறது. சபாநாயகர், சட்டமன்ற செயலாளர் ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களும் பதிலளிக்க வேண்டும் என்று கூறி தற்பொழுது இந்த வழக்கானது ஒத்தி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்கு வரும் பொழுது முழு விவரமும் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சபாநாயகர் அவர்களும் உரிய மனுவினை விரைவில் தாக்கல் செய்வார். அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் உரிய உத்தரவை பிறப்பிக்கும். தற்போதைய சூழலில் இந்திய தேர்தல் ஆணையம் 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலை நடத்துவதற்கு ஆயத்தமாகி வருவது குறிப்பிடத்தக்கது.